1952ல வந்து ஒரு நேஷனல் ப்ரோக்ராம் வந்து இந்தியா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இது சம்பந்தமான ஃபேமிலி பிளானிங், குடும்ப கட்டுப்பாடு சம்பந்தமா ஒரு நேஷனல் ப்ரோக்ராம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ வேர்ல்ட்லே இந்தியா தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இப்படி ஃபேமிலி பிளானிங் சம்பந்தமா ஒரு ப்ரோக்ராம் இன்ட்ரோடியூஸ் பண்றதுல. ஸோ இப்படி மத்திய அரசு இந்த ப்ரோக்ராம் இன்ட்ரோடியூஸ் பண்ணோன்னே சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா எல்லாமே இந்த மத்திய அரசு இந்த ரூலை வந்து கொஞ்சம் நல்லபடியா ஃபாலோ பண்ணாங்க. பட் நார்த் ஸ்டேட்ஸ்ல வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடு அந்த ரூல்ஸ் வந்து சரியா ஃபாலோ பண்ணாதனால எப்பவும் போலதான் அங்க பாப்புலேஷன் வந்து கண்டினியூ ஆயிட்டே இருந்துச்சு. 42வது அரசியலமைப்பு திருத்தம் எப்போ வந்துச்சுன்னா 1976ல. அப்போ உள்ள பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த 543 சீட்ஸ் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி ப்ராப்ளம் வரும் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த குடும்ப கட்டுப்பாடு இந்த ரூல்ஸை வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா வந்து நல்லாவே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பட் நார்த் ஸ்டேட்ஸ்ல ஃபாலோ பண்ணல. ஸோ அப்போ நார்த் ஸ்டேட்ஸ்ல பாப்புலேஷன் அதிகமா இருக்கு. ஸோ இந்த டைம்ல வந்து நம்ம சீட்ஸை பிரிச்சோம் அப்படின்னா நார்த் ஸ்டேட்ஸ் தான் ரொம்ப சாதகமா அமைஞ்சிரும். நம்ம அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸை நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஒரு பெனால்ட்டியா அமைஞ்சிரும். ஸோ இந்த டைம்ல வந்து நம்ம இந்த சீட்ஸை ரிவைஸ் பண்ண வேண்டாம், 543 அப்படி இருக்கட்டும் சொல்லிட்டு இதை ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ எவ்வளவு நாளைக்கு ஃப்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா 25 வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 1976ல இருந்து 2001 வரைக்கும் இது ஃப்ரீஸ்லேயே தான் இருந்துச்சு. ஸோ 2001 வந்துச்சு. அப்போ உள்ள பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் என்ன பண்றாரு அப்படின்னா, இன்னும் 25 வருஷத்துக்கு இதை ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம், எப்போ வந்து அந்த பாப்புலேஷனை கரெக்டா சீரமைச்சு கொண்டு வராங்களோ அப்போ நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம் சொல்லி அவர் 2001ல ஒரு ரூலை கொண்டு வராரு. ஸோ 2001ல இருந்து 2026 வரைக்கும் அது ஃப்ரீஸ் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ 2026 வந்துருச்சு. ஸோ ஏப்ரல் 16, 2026ல தற்போதைய மத்திய அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா, டீலிமிடேஷன் பில் 2026 அப்படின்னு ஒரு புது பில் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஸோ ரூல் படி பாத்தீங்கன்னா சென்சஸ், ஒவ்வொரு சென்சஸ் முடிவுல தான் அந்த டேட்டா வச்சு தான் அந்த பாப்புலேஷன் எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கோ அது தகுந்தாப்புல தான் வந்து இந்த சீட்ஸை வந்து தொகுதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட இருக்க லேட்டஸ்ட் சென்சஸ் எப்போ பாத்தீங்கன்னா 2011 தான். ஸோ இந்த 2011 படி நம்ம இந்த சீட்ஸை ரிவைஸ் பண்ணோம்னா இப்போ இருக்கிற 543 சீட்ஸ்ல இருந்து 816 சீட்ஸா ரிவைஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு பில்லை வந்து பார்லிமெண்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இதை தான் வந்து நம்ம டீலிமிடேஷன் பில் 2026 அப்படி சொல்றோம். 2011 சென்சஸ் படி 543 சீட்ஸ்ல இருந்து 816 ரிவைஸ் ஆக போகுது. ஸோ எவ்வளவு சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னா 50% இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ சேம் ப்ரொபோர்ஷன் தான் எல்லா ஸ்டேட்ஸ்லயும் வந்து அந்த சீட்ஸ் வந்து 50% இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால இதுக்கு முன்னாடி எந்தெந்த ஸ்டேட்ஸ்க்கு வந்து அந்த பெனிஃபிட்ஸ் கிடைச்சதோ சேம் பெனிஃபிட்ஸ் தான் ரிவைஸ் பண்ண அப்புறமும் கிடைக்கும். இதுல வந்து எந்த ஒரு குறைபாடும் இருக்காது, டிஸ்பாரிட்டி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து உறுதியளிச்சாங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 39 சீட். இந்த 39 சீட்ஸ் வந்து 543ல எவ்வளவு சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.18%. இந்த 39 சீட்ஸ்ல இருந்து ஒரு 50% நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா 59 சீட்ஸா மாறும். இந்த 59 சீட்ஸை வந்து இப்ப புதுசா ரிவைஸ் ஆகிருக்கிற 816 சீட்ஸோட நம்ம கம்பேர் பண்ணோம்னா எவ்வளவு சதவீதத்துல இருக்கு அப்படின்னா 7.23%. ஸோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணும்போது இப்போ தமிழ்நாட்டோட அந்த சீட்ஸோட சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது.